Asus motherboard. இந்த வீடியோவில் Asus motherboard தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மதர்போர்டு பார்த்தீங்கன்னா Asus பிராண்ட் இது. ஸோ என்ன மாடல் பார்த்தீங்கன்னா 81 மதர்போர்டு. ஸோ Asusல 81 மதர்போர்டு மாடலையும் பார்த்துக்க h81M CS. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ரெடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 வந்து இதில் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதோட எல்ஜியை பார்த்தீங்கன்னா 1150. ஸோ எல்ஜினா என்னன்னு சொல்லிட்டு இல்லை சாக்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு தனி வீடியோவை போடலாம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா h81. ஸோ 81 மதர்போர்டு இது. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிராஃபிக்ஸ் அப்கிரேட் ஈஸி அண்ட் ஃப்ளெக்சிபிள் எனர்ஜி சேவிங் இது வேறு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4550 4550. ஸோ மற்றபடி ஸோ உள்ளே என்ன இருக்குது எல்லாமே பிரித்து பார்த்துலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஸோ நான் ஆல்ரெடி பிரிச்சும் பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. இது வந்து மதர்போர்டு. ஸோ ப்ராசஸர் சாக்கெட்டில் இருக்கும். இது தனியாக வச்சுருவோம். ஸோ ப்ராசஸர் சாக்கெட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் வரும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா SATA கேபிள். ஸோ 2 SATA கேபிள் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் எந்த ஒரு மதர்போர்டு வாங்கினாலும் சொல்லி இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். 2 SATA கேபிள், ஒரு ஸ்டீல், ப்ராசஸர் சேஃப்டிக்காக இது வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதர்போர்டு. ஸோ கவர் இருக்குது. கவரை எடுத்துருவோம். கவரை எடுத்தால் ஸோ ப்ராசஸர் ரேம் எல்லாம் இருக்குது. எல்லாமே மதர்போர்டெல்லாம் வரல. ஸோ நாங்கள் இன்சர்ட் பண்ணது ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்சர்ட் பண்ணது நாங்கள் ரிமூவ் பண்ணல. ஸோ அப்படியே விட்டுட்டோம். வீடியோ எடுக்கிறது ஞாபகமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டோம். ஸோ ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்சர்ட் பண்ணது, ரேமும் நாங்கள் இன்சர்ட் பண்ணது. ஸோ ஒரு மதர்போர்டு பை பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு மதர்போர்டோட ப்ராசஸர் அவங்க தரவே மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். ஸோ ரேமும் சரி நம்ம தான் வாங்கணும், அவங்க தரவே மாட்டாங்க. ஒரு மதர்போர்டு வாங்குறீங்களா மதர்போர்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ நாங்கள் எதுக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட மதர்போர்டு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அது ஆனே ஆகலை. ஸோ சர்வீஸும் கொடுத்து பார்த்தோம், சர்வீஸ்லையும் சரி பண்ண முடியலன்ட்டாங்க. ஸோ அதற்காக ஒரு 81 மதர்போர்டு. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 81 மதர்போர்டு. ஸோ வேறு பிராண்ட் அது. இது வந்து Asus பிராண்டு. ஸோ Asus பிராண்டில் 81 மதர்போர்டு வாங்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மதர்போர்டில் வந்து எங்களுக்கு HDMI போர்ட் இருந்தது. ஸோ இந்த மதர்போர்டில் எங்களுக்கு HDMI போர்ட் இல்லை. பட் USB 3.0 போர்ட் இருக்குது. மற்ற எல்லா போர்ட்டுமே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் HDMI போர்ட் இருந்தது, இதில் HDMI போர்ட் இல்லை. அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி எங்களுக்கு இது வாரண்டியும் அதிகமாகவே தராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மதர்போர்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வருது. ஸோ வாரண்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு எல்லாமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ப்ராசஸர் அசம்பிள் பண்ணுறது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அது ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்தே எல்லாமே கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது, கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும்தான். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரே ஃபுல்லாகவே சரி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் பண்ணணும். ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம்லேருந்து வேணால் ஸோ அப்படியே வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்ட் அப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓனாக தான் கற்றுக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்கணும். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஒரு மதர்போர்டு அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன மதர்போர்டு வாங்கியிருக்கிறோன்னு பார்த்தோம், என்ன பிராண்டுன்னு பார்த்தோம். ஸோ இது என்ன OS சப்போர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10. ஸோ 7, 8, 10 எல்லா OSமே சப்போர்ட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா டியூவல் கோர் பென்டியம் ப்ராசஸர் 4th ஜென்ரேஷன். இது ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 4GB ரேம். இது ஸோ ஒரு மதர்போர்டை பொறுத்து தான் என்ன ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணணும், என்ன ரேம் சப்போர்ட் பண்ணணும்னு இருக்குது. என்ன OS சப்போர்ட் பண்ணுறதோ மதர்போர்டை பொறுத்து தான் இருக்குது, ஹார்ட் டிஸ்கை பொறுத்து இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.